ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சி டிரைவ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, ஷோரூமில் விற்காத புது கார்லாம் என்ன ஆகுது அதோட உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு கேள்வி, நீங்கள் நேற்று ஷோரூமில் வாங்கின கார் உண்மையிலே நேற்று அந்த கார் தானே நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா ஷோரூமில் இருக்கிற எல்லா காரும் புதுசாக வந்த கார் கிடையாது. சில கார் 2 மாதம், சில கார் 6 மாதம், சில கார் 1 வருஷம் கூட விற்காம நின்றுட்டு இருக்கும். அப்போ அந்த கார் என்ன ஆகும்? கெட்டு போயிடுமா? திரும்ப கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுவாங்களா? அல்லது நமக்கு அது புது கார்னு சொல்லி வித்துருவாங்களா? ஸோ அந்த வீடியோவில் இதுக்கு பதில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, கடைசியில் ஒரு சீக்ரெட் ட்ரிக் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணி சிலர் ஆயிரக்கணக்கில் டிஸ்கவுண்ட் வாங்குறாங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் விஷயம், விற்கப்படாத கார்கள் எங்கே இருக்கும்? பொதுவாக நம்ம ஷோரூமில் 20 அல்லது 30 கார் தான் பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவல் ஸ்டாக் அதை விட அதிகமாக இருக்கும். பல கார்கள் வந்து அந்த ஸ்டாக் யார்டில் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. அங்கே வெயில், மழை, தூசி எல்லாத்தையும் தாண்டி கார் அங்கே தான் நிற்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், பவிகளா அப்போ கார் வந்து பழசாயிடுமே. அப்படி கிடையாது. கார் ஓடலைன்னா அது இன்னும் டெக்னிக்கலி நியூ கார் தான். ஓடோமீட்டரில் 10 அல்லது 20 மீட்டர் மட்டும்தான் இருக்கும். அது வந்து டிரான்ஸ்போர்ட் மற்றும் ஷிஃப்டிங்காக வந்த மைலேஜ். சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம், பேட்டரிக்கு என்ன ஆகும்? நம்ம வீட்டில் பைக் 15 நாள் ஓடாமல் நின்னாலே பேட்டரி வீக் ஆகிடும். அப்போ மாத கணக்காக நிற்கிற காருக்கு என்ன ஆகும்? கார் ஆஃபில் இருந்தாலும் சில எலக்ட்ரானிக்ஸ் கரண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும். இதனால் ஷோரூமில் உள்ள ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பப்போ அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பேட்டரி சார்ஜ் பண்ணுவாங்க, தேவைப்பட்டால் பேட்டரி ரிப்ளேஸ் கூட பண்ணுவாங்க. அதனால் ஓல்டு ஸ்டாக் கார்னு சொன்னாலே பேட்டரி ப்ராப்ளம் வரும்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அப்புறம் டயருக்கும் இன்ஜினுக்கும் என்ன ஆகும்? ஒரே இடத்துல ரொம்ப நாள் நின்னா டயரில் ஃப்ளாட் ஸ்பாட் வரலாம். அதனால ஸ்டாஃப் காரை கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க, டயர் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க, இன்ஜின் ஆயில், கூலண்ட், ஸோ அதையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. டெலிவரிக்கு முன்னாடி ஒரு ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். அதனால நீங்கள் வாங்குற காரு நல்ல கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது ஷோரூமுக்கு ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? அடுத்தது, ஏன் சில கார் வந்து விற்காம போகுது? இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு. பலர் வந்து நினைக்கிறாங்க, விற்கலைன்னா அந்த கார் வந்து நல்லது இல்லை. அது எல்லா நேரத்திலும் உண்மை கிடையாது. ரீசன் வந்து பல ரீசன் இருக்கலாம். முதல் ரீசன் வந்து கலர் மட்டும் காரணமாக இருக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒயிட் பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிளாக் பிடிக்கும். சில கலர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங்காக இருக்கும். ஸோ அடுத்த ரீசனு, புது ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்திருக்கலாம். அது வந்ததுனால அந்த நிற்கிற கார் வந்து அவுடேட்டடாக மாறி இருக்கும். அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அடுத்த ரீசன் வந்து அந்த வேரியண்ட்டுக்கு வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம். சரிங்களா? அப்புறமா காம்படிட்டர் கம்பெனியில் நல்ல ஆஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதனால் சில நல்ல காசு கூட ஸ்டாக்கில் வந்து தேங்கிரும். சரிங்களா? ஸோ அப்புறமா அடுத்த விஷயம், டிஸ்கவுண்ட் சீக்ரெட். இது ஒரு முக்கியமான விஷயம். ஷோரூமுக்கு ஸ்டாக் நிற்கிறது பிடிக்காது. ஏன்னா ஃபினான்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்டோரேஜ் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எல்லாம் இருக்கும். அதனால் ஓல்டு ஸ்டாக் காசுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அது என்னென்ன ஆஃபர்ஸ்லாம்? கேஷ் டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் அந்த ஆக்சசரிஸ் ஃப்ரீயாக கொடுக்குறது, இன்சூரன்ஸ் அதில் உள்ள ஆஃபரு, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ். சில நேரத்தில் 30,000 1 லட்சம் வரை கூட டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். சரிங்களா? அப்புறமா மந்த் எண்ட் சீக்ரெட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சீக்ரெட் நான் சொல்கிறேன். மந்த் எண்டில் ஷோரூம் டார்கெட் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போது சேல்ஸ் அட்வைசர்ஸ் டீல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஸ்டாக் கார்ஸுக்கு வந்து கூடுதல் ஆஃபர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் பையர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மாதிரி சிலர் மட்டும் ஆஃபர் முடிஞ்சு அடுத்த நாள் ஷோரூமுக்கு நம்ம போவோம். சரிங்களா? ஸோ அந்த மந்த் எண்டு, குவார்டர் எண்டு, அப்புறம் இயர் எண்டு, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அப்புறம் மேனுஃபேக்சர் டேட் சீக்ரெட். இப்போ வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்டு, கார் வாங்குறப்போ மேனுஃபேக்சர் டேட் செக் பண்ணுங்க. VIN நம்பர் அல்லது சேசிஸ் நம்பர் மூலம் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம். நேரடியாக கேளுங்க, இந்த கார் எந்த மாதம் மேனுஃபேக்சர் ஆனது அப்படிங்கிறத நேரடியாக கேளுங்க. 6 மாதம் ஸ்டாக் இருந்தால் பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் 1 வருஷத்துக்கு மேலே இருந்தால் நல்ல டிஸ்கவுண்ட் கேளுங்க. டயர் மேனுஃபேக்சரிங் டேட்டு, பேட்டரி மேனுஃபேக்சரிங் டேட்டு, அப்புறம் கிளாஸ் டேட்டில் வந்து அந்த மார்க்கிங் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட்டு, ஒரு கார் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆனதுக்கும் கஸ்டமர் கைக்கும் வர்றதுக்கும் சில நேரம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கேப் இருக்கலாம். அதனால் மேனுஃபேக்சர் டேட் பார்க்காம கார் வாங்குறது பர்த்டே தெரியாமல் அந்த கேக் வாங்குற மாதிரி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆப்ஷன் ஏ ஃப்ரெஷ் ஸ்டாக் கார், ஆப்ஷன் பி 8 மாத ஸ்டாக் கார் ப்ளஸ் 1 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட்டில் ஏ அல்லது பி மட்டும் போடுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிக்க போகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் யாராவது கார் வாங்க போகிறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கார் சீக்ரெட், ஷோரூம் ட்ரூத், அப்புறம் டிரைவிங் டிப்ஸு, ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பாய்.